بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا இந்த மாலனுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு கேட்டால் வாவு இருக்குது. அந்த வாவில் என்ன இருக்குது? ஷத் இருக்குது, அகர குறியீடு இருக்குது. இவ்வண்ணா வானா, இவ்வண்ணா வந்துட்டால் என்ன அர்த்தம்? அதுக்கு முந்தி போய் பார்க்கணும். மாலன் லன், லன்னில் என்ன இருக்குது? இன்னு இருக்குதா? அந்த இன்னு இருக்கிறதுனால அந்த இன்னை இன்னா வாசிக்காதே, அரநூனா வாசி, மூக்குனால் வாசி. என்ன அடுத்து வாவு வந்திருக்குது. இந்த வாவுக்கு முன்னாடி இன் வந்தால் இன்னு வாசிக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த ஷத்தை போட்டு வச்சுருக்கிறாங்க. மாலன் மாலன் வ அத்ததான்னு சொல்லாமல் மாலம் வ லன்ங்கிறத லன் லன் என்று சொல்லக்கூடாது. லவ் லவ்ன்ற மூக்கனால சொல்லணும். அதை காட்டுறதுக்கு அந்த சத்து போட்டிருக்காங்க. ஜமா மாலம் அப்படி நிப்பாட்டிக்கிட்டு வாவுடன் ஆரம்பிங்க. வா, அப்புறம் ஐன் இருக்குது, மேலே கூடு வா ஆனா வா அ. அதுக்கப்புறம் தால் இருக்குது, அதுக்கு மேலே கூடு த வா த. அந்த தாளுக்கு அழுத்துற குறியீடு இருக்குது. வா அத்த, அழுத்துற குறியீடு தான் என்னது? இத்தன்னாவும் தானாவும் வா அத்த. அதுக்கப்புறம் இன்னொரு தானா இருக்குது, தால் இருக்குது, அதுக்கு மேலே வா அத்த த. அதுக்கப்புறம் ஹா இருக்குது. அந்த ஹாவுக்கு என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், அந்த உகர குறியீடு நெடிலுக்கு போடுவாங்கள்ல, இப்படி நீட்டுறது ஹூ பீண்டு. அந்த வாவை போட்டு எழுதுறதுக்கு பதிலாக இது ஒரு ஷார்ட் ஃபார்ம். இது அத்த த ஹூ, வ அத்த த ஹூ என்று நீட்டணும். வ அத்த த ஹூ அப்படி இருக்குது. இந்த ஹூ என்பதற்கும் அந்த சட்டம்தான். எந்த சட்டம்? இந்த குண்டு தே இருந்துச்சு இல்லை, தே, அந்த தே எப்படி நிப்பாட்டணும்? இகுன்னு நிப்பாட்டணும்ல, இது இகுன்னு நிப்பாட்டணும். இதுக்கு சொல்லி தர வேண்டியது இல்லை. அத்த த ஹூ என்று இருந்தால் அத்த த, அத்த த தஹுன்னு அப்படி அது தெளிவாக சொல்லாமல் அலிஃப் மாதிரியும் ஹா மாதிரியும் தெரியணும். அது அத்த த வ அத்த த. எப்போ அத்த த ஹூன்னு படிக்கணும்? தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா வ அத்த த ஹூ யஹு சபூன்னு படிச்சிங்கன்னா அத்த த ஹூன்னு கண்டினியூ பண்ணணும். நம்ம முடிச்சிடுறோம் இதோட. அப்போ என்ன செய்யணும்? வ அத்த த தஹூண்டு இருக்கிறது, நம்ம த என்று நிப்பாட்டிடுவோம். அதுக்கப்புறம் யா இருக்குது, மேலே கோடு இருக்குது, யானா. ஹா இருக்குது, சுக்குன் இருக்குது, யஹுண்டு வந்துடும். சீன் இருக்குது, மேலே கோடு இருக்குது, ச யஹு ச. பா இருக்குது, மேலே உகரம் இருக்குது, யஹு சபு, யா யஹு சபு, யஹு சபு. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, மேலே கோடு இருக்குது, ஆனா. அப்புறம் நூன் இருக்கிறது, அந்த நூனில் என்ன இருக்குது? மேலே கோடு இருக்குது, நானா, ஆனான்னு வருது. அந்த நூனில் சத்தும் இருக்கிறது. அப்போ அழுத்தணும். அன்ன, இன்னன்னா நானா, அன்ன அலிஃபு போட்டு இன்னன்னா நானா போட்டிருக்கனால அன்னன்னு படிச்சிடணும். அதுக்கப்புறம் மீம் இருக்குது, மேலே கோடு மானா, அதோட அலிஃபு சேர்த்துருக்காங்க, மாவண்ணா மா. லாம் இருக்குது, மேலே கோடு மாலை. அப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது. அந்த ஹாவுக்கு அந்த பேஸ் இருக்குல்ல, இப்படி போடாமல் இப்படி தலை திருப்பி போட்டிருக்காங்கல்ல, அப்படி போட்டாங்கன்னா அது ஹூண்டு நீட்டணும். இப்படி போட்டாங்கன்னா ஹூ, இப்படி திருப்பி போட்டிருந்தாங்கன்னா ஹூண்டு நீட்டுறதுக்கு உள்ளது மாலை ஹூ. அந்த ஹூவை நல்லா நீட்டணுமா, மத்து போட்டிருக்காங்க. மாலை ஹூ அப்படி படிக்கணும். அன்ன மாலை ஹூ. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, மேலே கூட ஆனா. ஹா இருக்குது, சுக்குன் இருக்குது, இஹன அஹு. அதுக்கு லாம் இருக்குது, மேலே கூடு அஹ்ல. அப்புறம் தால் இருக்குது, மேலே கூடு அஹ்ல த. அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது. அந்த ஹாவுக்கு இந்த பேஸ் இருக்குல்ல, உகர குறியீடு, அதை உல்ட்டா அப்படி திருப்பி போட்டிருக்காங்க, நல்லா நீட்டுறதுக்காக வேண்டி. அஹ்ல த ஹூ, அஹ்ல த ஹூ என்று படிக்கணும். எப்போ அஹ்ல த ஹூன்னு படிக்கணும்? அப்படியே தொடர்ச்சியாக போனால் அப்படி படிக்கணும். இல்லை இதோடு இந்த ஆயத்தை முடிச்சுக்கிறோம், தனியாக தான் ஓத போகிறோம் அடுத்த ஆயத்தை சொன்னீங்கன்னா அஹ்ல த, அஹ்ல த ஹூன்னு சொல்லாமல் என்ன செய்யணும்? இஹுல முடிக்கணும், அஹ்ல த. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, மேலே கூட்டுருக்கு, காணா. லாம் இருக்குது, மேலே கோடு இருக்குது, லானா களை. அந்த லாவில் சத்து வேறு இருக்குது, இல்லைன்னா சேர்ந்துக்கிருச்சு, கல்ல. அந்த லாமை அலிஃபை போட்டு நீட்டி விட்டுருக்குறாங்க, கல்லா, கா இல் லா, கல்லா. அதுக்கப்புறம் லாம் இருக்குது, மேலே கோடு இருக்குது, லானா. யா இருக்குது, மேலே உகரம் போட்டிருக்குது, யூனா லயூ. அதுக்கப்புறம் நூன் போட்டிருக்குது. நூன் போட்டால் என்னது? இன்னன்னா லயுன். அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, மேலே கோடு இருக்குது, லயுன்ப. அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, தால் இருந்தால் லயுன்பத.
அதுக்கப்புறம் வந்து நூன் இருக்கிறது, மேலே கோடு இருக்குது, இல்லை யுன்பதன. அந்த நூனில் ஷத்துங்கிற அழுத்த குறியீடு இருக்குது. இன்னன்னா நானா ல யுன்பதன்ன, ல யுன்பதன்ன என்று படிக்கணும். ஆனால் இதுலேயும் ஒரு நுணுக்கமான ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால், அந்த நூனை பார்த்தீங்கன்னா நூனுக்கு மேலே வந்து கண்ணுக்கு தெரியாத மீமம் போட்டிருக்கா. அந்த ஒரு குட்டியாக ஒரு நூன் பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி இந்த நூனில் மேலே என்ன போட்டிருக்காங்க, சின்னதாக ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த நூனுக்கு மேலே சின்னோரு மீம் ஒன்று இப்படி நிற்கும். எதுக்கு நிற்கும்னு கேட்டால், எங்கெல்லாம் இன் என்ற எழுத்து வந்து பே வருகிறதோ அந்த இன்னு பேயை மாறிக்கிறோம். இன்னு வந்து மீமா மாறிக்கிறோம். இன்ப, இன்ப என்றால் இன்ப தான் படிக்கணும் அரபில். அன்பு என்றால் அம்புன்னு தான் படிக்கணும், அன்புன்னு படிக்க முடியாது. இன்னன்னாவுக்கு அப்புறம் பா வந்துச்சின்னு சொன்னால், பா பீபு எது வந்தாலும் பாங்கிற எழுத்து வந்துச்சின்னு சொன்னால் என்ன செய்யணும், அதை வந்து இன் என்பதை வந்து மின் மின் பாதி என்பதை வந்து மிம்பாதின்னு படிக்கணும். இது உங்களுக்கு சட்டம் முதல்ல சொல்லியாச்சு. அது இப்போ புதுசாக சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், நீங்கள் அரபி தெரியாதவங்களுக்கு எளிமைப்படுத்துவதற்காக வேண்டி அந்த இன்னனி இம்மா படி என்று காட்டுவதற்காக வேண்டி குட்டியாக ஒரு மீமை வந்து அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த எழுத்துக்கு உள்ளேயே கொண்டு வராமல் ஒரு அடையாளம், அது ஒரு குறியீடு மாதிரி என்ன செய்ய, இப்படி மீம் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த நூனை மீமாக படின்னு அர்த்தம். இந்த நூனை என்ன செய்யணும், நூனாக படித்து யுன்ப என்று படிச்சிடாத, யும்பன்னு படி. யுன்பன்னு படிக்காமல் உதர ஒட்டி உதர மூடி யும்ப என்று படிக்கணும். அப்போ இல்லை யும்பதன்ன கல்லா, இல்லை யும்பதன்ன, யுன்பதன்ன இல்லை யும்பதன்ன. அதுக்கப்புறம் ஃபா இருக்குது, கீழே போட்டிருக்கு ஃபி. அதுக்கப்புறம் யாவுக்கு ஒன்றும் போடலை, அலிஃபுக்கு ஒன்றும் போடலை, லாமில் தான் இருக்குது குறியீடு இல். ஃபி இல் ஃபில், இது ஃபி, அது இல் ஃபில். அப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது. அந்த ஹாவுக்கு வந்து என்ன இருக்குது, ஊனா குறியீடு போட்டிருக்கு, ஹூனா. அதுக்கப்புறம் துவா இருக்குது, மேலே குறியீடு இருக்குது, தானா ஹுத்த. அதுக்கப்புறம் மீம் இருக்குது, மேலே கூட்டிருக்கு, ஹுத்தம. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, கீழே கூட்டிருக்கு, ஹுத்தமதி. ஃபில் ஹுத்தமதி, ஃபில் ஹுத்தமத்தின்னு படிக்கலாமான்னா எப்போ படிக்கலாம், ஒரே மூச்சில் படித்தா படிச்சுட்டு போங்க. இல்லை இது அந்த ஆயத்தை இதோட முடிச்சுக்கிறோம், தனித்தனி ஆயத்தான் மனப்பாடம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஹுத்தமத்திங்கிறது எப்படி நிப்பாட்டனு, ஹுத்தமத்துன்னு நிப்பாட்டக்கூடாது. இந்த தாவை ஹேயில் இந்த ஹாவா தானே எழுதியிருக்காங்க. ஃபில் ஹுத்தமா, ஃபில் ஹுத்தமா மஹுன்னு சொல்லணும். மஹுண்ட அதாவது இஹுங்கிறது ஒரேடியாக வந்துடக்கூடாது, அலிஃபு மாதிரி வந்துடக்கூடாது, அரஹாயில் சொல்லணும், ஃபில் ஹுத்தமா. அப்போ இல்லை யும்பதன்ன ஃபில் ஹுத்தமா அப்படின்னு சொல்லணும். ஹுத்தமத்தின்னு இருக்கும். வேறு தேயாக இருந்தால் இத்துன்னு நிப்பாட்டியிருப்போம், ஹுத்தமத்து என்ன நிப்பாட்டியிருப்போம். இது வந்து இந்த குண்டு தேயாக இருக்கிறனால இந்த தேயை வந்து நிப்பாட்டும் போது இந்த இகன்னாவாக தான் நிப்பாட்டணும். அதுக்கு அடுத்த வாவு இருக்குது அடுத்த எழுத்தில், மேலே கூட்டிருக்கு வானா. மீம் இருக்குது, மேலே கூட்டிருக்கு மானா. அதுக்கு ஒரு அலிஃபையும் சேர்த்துருக்குறாங்க, மாவண்ணா. அந்த அலிஃபை நல்லா நீட்டு என்று சொல்வதற்காக மத்து போட்டிருக்கிறாங்க. வமா நீட்டிடணும், வமா. அதுக்கப்புறம் அலிஃபு போட்டிருக்காங்க, மேலே கூடு ஆனா. அதுக்கப்புறம் தால் போட்டிருக்காங்க, சுக்கூனு அத்து. ரா போட்டிருக்காங்க, அந்த ராக்கு மேலே செங்குத்தா அலிஃபு போட்டிருக்காங்க, ராவண்ணா அத்ரா. அப்புறமேலே ஒரு யா போட்டிருக்காங்க, அது குறியீடு இல்லை, விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் கா இருக்குது, காஃபுக்கு மேலே போட்டிருக்காங்க, காணா. அத்ராக்க வமா அத்ராக்க, அது தனி சொல்லு. அதுக்கப்புறம் மீம் இருக்குது, மேலே போட்டிருக்கு மானா. அலிஃபு போட்டிருக்காங்க, மாவண்ணா தான் இருக்குது. ஆனால் இது மாவண்ணா கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம், அதுக்கு அடுத்து சுக்குன் வந்துருச்சு. அதுக்கடுத்து லாமில் பாருங்கள் சுக்குன் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து மால் என்ற இல் வரும் பொழுது இந்த மா என்பது நீட்டக்கூடாது. நீட்டுறதாக தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. இது நீட்டாமல் மாண்டு தான் படிக்குது, மானா தான் மாவண்ணா கிடையாது. அந்த அலிஃபு வந்து கணக்கில் வராது. எதனால் வராது என்று கேட்டால், அலிஃபு நீட்டுறது போட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து சுக்கூனில் ஆரம்பிக்குதான்னு கவனிக்கணும். சுக்கூனில் ஆரம்பிச்சுன்னா இதை மானா வாக்கிக்கிறணும், சுக்கூனில் ஆரம்பிக்கலைன்னா மாவானா வைக்கிறணும். இப்போ மா என்பது நீட்டி இருந்தாலும் மாவுக்கு அடுத்த எழுத்து எங்கே குறியீடு இருக்குது, மல் ஹுத்தமான்னு அந்த ஹுத்தமாவில் தான் இருக்குது. அந்த ஹுத்தமாவில் வந்து லாமில் வந்து இல் போட்டிருக்காங்க சுக்கூனு. அப்போ மால் என்று வராமல் மல், இந்த இல்லு அங்கே சேர்த்து விட்ருங்க, மல். ஒமா அதுராக்க மல். அதுக்கப்புறம் ஹா இருக்குது, அதுக்கு உகர குறியீடு ஹூனா. துவா இருக்குது, மேலே குறியீடு ஹுத்த. மீம் இருக்குது, அகர குறியீடு ஹுத்தம. தே இருக்குது, அதுக்கு உகர குறியீடு ஹுத்தம தூ. ஹுத்தம தூ என்று சொல்லாமல் எப்படி சொல்லணும், ஹுத்தமா, ஹுத்தமாக நிப்பாட்டிடணும்.
அதுக்கப்புறம் நூன் இருக்குது மேலே கூட நானா, அலிஃபு சேர்த்துருக்காங்க நாவண்ணா. அப்புறம் ரே இருக்குது உகரம் நாரு, நாவண்ணா ரூனா நாரு. அதுக்கப்புறம் வந்து அலிஃப் இருக்குது, அதுக்கு ஒன்றும் போடலை. லாம் இருக்குது, முதல் லாமு, அதுக்கும் ஒன்றும் போடலை. ரெண்டாவது லாம் இருக்குது, அந்த லாமில் தான் அப்படி சத்து போட்டிருக்கிறாங்க. நெடிலாக செங்குத்தாக அலிஃபையும் போட்டு இல்லைன்னா லாவண்ணா. நாருல்லா, நாருல்லான்னு வந்துருச்சா. அதுக்கப்புறம் ஹாங்கர் எழுத்து இருக்குது, அது கீழே போட்டிருக்கு நாருல்லாஹி. சரி, இப்போ இப்படி நிப்பாட்டிட்டீங்க. நாருல்லாஹின்னு படிக்காமல் அந்த நார் என்பதை தனியாக முடிச்சிட்டிங்க, நார். இப்போ அலிஃப் அல்லாஹின்னு படிக்கணும். அல்லாங்கிற சொல்லு தான் அது. அப்போ நார் என்பது ஒரு எழுத்து, அல்லாங்கிற ஒரு எழுத்து. இந்த அல்லாங்கிறது வந்து நான் தனியாக சொன்னீங்கன்னா அல்லான்னு படிச்சிருவோம். இப்போ நார் என்று வந்துச்சின்னு சொன்னால், அப்போ நார் என்று அங்கே அதை முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அல்லாஹூ அலிஃபுக்கு மேலே கோடு போட்டு ஆண்டு படிச்சிடணும். இப்போ நாரோட சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த அலிஃபு வராது. அல்லாங்கிற எழுத்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள், அல்ஹம்து லில்லாஹிம்பிங்க, அலிஃபை காண பற்றியில் அல்லா தனியாக சொன்னால் அல்லாஹங்கிறீங்க. அப்போ லில்லாஹியில் வந்து இல்லைன்னாலானதான் சொல்கிறீங்க, ஆனாவை சொல்ல மாட்டேங்கிறீங்க. முகமது ரசூல் உல்லாங்கிறீங்க, லுல்லாங்கிறத ரசூலு அல்லான்னு அங்கே இருக்குது. ஆனால் சேர்த்துட்டு என்ன செய்கிறோம், ரசூல் உல்லான்னு படிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் நாருல்லாஹி, நாருல்லாஹி என்று படிக்கணும். இந்த அல்லாங்கிற சொல்லுக்கு மட்டும் ஒரு சட்டம் இருக்கிறது. சட்டம்டா என்னன்னு கேட்டால் வந்து அரபிகள் இப்படி சொல்கிறாங்க, வேறு குர்ஆனில் ஹதீஸில் இப்படி தான் சொல்லி தந்தது கிடையாது. இந்த எழுத்தை வந்து அவர்கள் வாசிக்கும் பொழுது அரபுக்காரன் என்ன மாதிரி அதை சொல்கிறானோ அதை என்ன செய்யணும், அதை வந்து நம்ம அந்த மாதிரி வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்னு கேட்டால், இந்த லாம் இருக்குல்ல, அல்லாங்கிற லாம் மட்டும் இல்லை, இந்த அல்லாங்கிற சொல் மட்டும், இந்த அல்லாஹுங்கிற சொல்லை வந்து அல்லாஹுங்கிற எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். முன்னாடி வந்து அகர குறியீடு இருந்தால், முன்னாடி வந்து உகர குறியீடு இருந்தால் அந்த லாமை வந்து ஒரு வாய் நிறைய உச்சரிக்கணும். அல்லாவுக்கு முன்னாடி இகர குறியீடு இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுதான் லாமு மாதிரி படிக்கணும். லில்லாஹி லில்லாஹி இல்லைன்னா படிச்சுருவோம். அதே நேரத்தில் வந்து இப்போ நாருல்லாஹியில் வந்து அல்லாவுக்கு முன்னாடி என்ன இருக்குது, உகரம் இருக்குது, ரூனாவில் உகரம் இருக்குது. நாருல்லாஹின்னு சொல்லக்கூடாது, நாருல்லாஹி. அந்த லாங்கிறத எப்படி செய்யணுமா, அல்லாஹங்கிறதுக்கு மட்டும் உள்ள உச்சரிப்பு, நல்லா விளங்கிக்கணும். இது எல்லா சொல்லுக்கும் உள்ள சட்டம் கிடையாது. இந்த அல்லாஹுங்கிற அந்த ஒரு சொல்லை மட்டும் அல்லாவுக்கு முன்னாடி என்னன்னு பார்க்கணும். அதான் அகரம் இருக்குதா உகரம் இருக்குதா. அகரம் உகரம் இருந்துச்சுன்னு சொன்னால் வாய் நிறைய அந்த அல்லாவை சொல்லணும். இகரம் இருந்துச்சுன்னு சொன்னால் சாதாரண தமிழில் நானா சொல்கிற மாதிரி என்ன செய்யணும், லில்லாஹி பில்லாஹி, இந்த மாதிரி பில்லாஹி லில்லாஹின்னு செய்யணும். அதே இப்போ ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிறோமே, ரசூலுல்லாஹின்னு சொல்லக்கூடாது, ரசூலுல்லாஹி, ரசூலுல்லா லான்னு சொல்லணும். லான்னு சொல்லாமல் ரசூலுல்லாஹ். அந்த லாவை எந்த என்ன செய்யணும், இல்லைன்னா ரசூலுல்லா இங்கே சொல்கிறீங்கல்ல, அந்த நாக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அங்கே கொண்டே வச்சிடணும். ரசூலுல்லாஹ் பல்லுக்கு மேலே, அது அதாவது லில்லான்னு சொன்னால் கீழே வந்துடும் நாமம். அந்த அந்த நாக்கு கொண்டே அந்த அன்னத்தில் வச்சிங்கன்னா, மேல் அன்னத்தில் வச்சிங்கன்னு சொன்னால் அது வேறு உச்சரிப்பு வரும். இந்த அல்லாஹுங்கிற மட்டும் படிக்கிறாங்க. அதாவது குர்ஆனை ஓதுனாலும், காரிகள் ஓதுனாலும், அரபுகள் ஓதுனாலும் இந்த அல்லாஹுங்கிற சொல்ல மட்டும் என்ன செய்வாங்க, அல்லான்னு சொல்ல மாட்டோம், அல்லாஹ். அல்லாஹு அக்பர் பாங்கு சொல்லும்போது நீங்கள் பார்ப்பீங்க, அல்லாஹு அக்பர்னு சொல்லக்கூடாது, அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். ஏன், ஆண்டு வந்துருச்சுல, மேலே ஆனா வந்துட்டதுனால, ஊனா வந்துட்டதுனால அந்த மாதிரி சொல்லணும். ஈனா வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும், சாதாரண தமிழ் ஆன மாதிரி சொல்லிக்கிறணும். இது அல்லாங்கிற சொல்லுக்கு உரிய ஒரு உச்சரிப்பு, எல்லா இல்லைன்னாவுக்குள்ள உச்சரிப்பும் கிடையாது. அப்போ அல்லாஹ் சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாங்கே எடுத்து பாருங்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அது முடிஞ்சிருச்சு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லக்கூடாது, இல்லல்லாஹ். இல்லல்லான்னு சொல்லாமல் இல்லல்லாஹ்னு என்ன செய்யணும், அதை வந்து வாய் நிறைஞ்சி வர்ற மாதிரி நாக்கை கொண்டை மேலே கொண்டை வச்சு பல்லுக்கு மேலே வச்சு என்ன செய்யணும், இல்லல்லாஹ் என்று சொல்லணும். அதே மாதிரி வந்து ஊனா வந்தாலும் சரி தான், ஆனா வந்தாலும் சரி தான். ஈனா வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்போ என்ன செய்வாங்க, அப்போ வந்து சாதாரணமாக லில்லா, லில்லான்னு சொல்லக்கூடாது, லில்லா பில்லான்னு சொல்லணும். இது வந்து இப்போ நாருல்லாஹி எப்படி சொல்லணும்னா, நாருல்லாஹி, நாருல்லாஹின்னு சொல்லாமல் நாருல்லாஹி. அதாவது எதுக்குள்ள சட்டம் நல்லா விளங்கிக்கிறேன்னு, அல்லாஹ் என்கிற அந்த சொல்லுக்கு அல்லாஹு சொல்லுகிறான். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, அதை பயான் பண்ணும்போதெல்லாம் இது அல்லான்னு சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் குழம்பியிருப்பீங்க.
நிறைய ஆலிம்கள் சொல்கிறாங்க லாம் தானே இருக்குது, அல்லாண்டு தானே இருக்கேன், அல்லான்னு சொல்கிறாங்கன்னு கேட்பீங்க. அப்படி தான் இங்கே சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், அரபிகள் உச்சரிப்பை அவன் சொல்கிற மாதிரி தான் நம்மளும் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அரபுகளுடைய வழக்கம் என்னன்னு கேட்டால், அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி அகரமோ ஊகரமோ, அதாவது ஜபரோ பேசோ இருந்தால் அல்லாஹ் என்று என்ன செய்வாங்க, அதை ஒரு வாய் நிறைஞ்சி வர்ற மாதிரி சொல்வார்கள். அதில் இகரம் இருந்தால் ஜேர் இருந்தால் நம்ம தமிழில் லானாவை சொல்கிற மாதிரி சொல்வார்கள்னு விளங்கிக்கிறங்க. இது நாருல்லாஹி என்பதில் ராவுக்கு என்ன இருக்குது, அலிஃப், அல்லாஹுக்கு முன்னாடி பேச இருக்குது, ஊ இருக்குது. அப்போ நாருல்லாஹின்னு சொல்லாமல் நாருல்லாஹி நாருல்லாஹின்னு என்ன செய்யணும், சொல்லணும். அதுக்கு அடுத்தது இல் வருது, லாம் இருக்குது, அலிஃபுக்கு ஒன்று லாம் இருக்குது. அந்த லாமுக்கு என்ன இருக்குது, சுக்குன் இருக்குது. இல்லில் ஆரம்பிக்க முடியுமா, இல்லில் ஆரம்பிக்காதில்ல, சுக்குனில் ஆரம்பிக்க முடியாது. அந்த சுக்கூனை கொண்டு அங்கிட்டு தள்ளிடுங்க. நாருல்லாஹில் நாருல்லாஹில் அந்த இல்லை சேர்த்துடணும். அப்புறம் மீமிலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ மீமுக்கு என்ன இருக்குது, உகரம் இருக்குது, மூணா, வாவு இருக்குது, சுக்கூன் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து மூவண்ணா, மூணா வாவு போட்டால் மூவண்ணா ஆயிரும், மூ. அப்புறம் காஃப் இருக்குது, மேலே கோடு இருக்குது, காண, மூக்க. தால் இருக்குது, மேலே கோடு, மூக்கத. அதுக்கப்புறம் தேங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு உகரம், மூக்கத தூ. நாருல்லாஹில் மூக்கதத்து. மூக்கதத்துன்னு சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லலாம். எப்போ சொல்லலாம், அப்படி கண்டினியூவாக படித்தா மூக்கதத்துன்னு இப்போ அடுத்த வார்த்தையோட ஒட்டுனா அப்படி சொல்லணும். இல்லை இதோட தாயத்தை நிப்பாட்டிக்கிறோம் அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா மூக்கதா, மூக்கதத்துன்னு சொல்லாமல் எப்படி சொல்லணும், மூக்கதா என்று படிச்சிடணும். அப்படி படித்ததுனால இதை வாசிக்க அடுத்து உள்ளதில் சத்து வருது. இப்போ அடுத்த எழுத்துல என்ன வருது, லாம் இருக்குது, அதுக்கு மேலே அகரக்குடி லானா இருக்குது. இது சத்து போட்டதுனால இல்லைன்னா லானா இருக்குது. இல்லைன்னா அவளை ஆரம்பிக்குமா, ஆரம்பிக்காது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற அலிஃபுக்கு ஆனா போட்டுற வேண்டியதான். அல்லன்னு படிக்கணும். இல்லைன்னு தான் ஆரம்பிக்குது, இல்லைன்னு ஆரம்பிக்கக்கூடாது ஒரு சொல்லு. அதுக்காக என்ன செய்வாங்க, அந்த அலிஃபை உனக்கு வாசிக்க முடியலையில் அந்த அலிஃபை போட்டுக்க, அதுக்கு அகரத்தை போட்டு விட்ருங்கிறாங்க. அகரத்தை போட்டே வச்சிட வேண்டியதானா, வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்க மாட்டாங்கன்னு கேட்டால், நீங்கள் சேர்த்து படிச்சிங்க நீங்கள் முதல் வார்த்தையோட, அப்போ அந்த அலிஃப் வராது. மூக்கதா துல்லன்னு வந்துடும். அந்த மூக்கதா என்று நிப்பாட்டாமல் முந்தின சொல்லு மூக்கதத்து என்பதையும் இந்த சொல்லையும் ஒன்றா கோர்த்தால் மூக்கத துல்ல. ஒரு மூச்சில் படிச்சிங்கன்னா, ஒரு மூச்சு படிக்கலைங்கும் போது தான் இப்போ அலிஃபு நமக்கு வாசிக்க அவசியம் போயிடுது. அப்போ மூக்கதா. அப்புறம் என்ன செய்யணும், அலிஃபுக்கு மேலே கூட போட்டுக்கணும், நம்மளாக போட்டுக்கிறணும். இப்போ குரானில் போட்டு வச்சிடாதீங்க, மனசுக்குள்ளே போட்டுக்கிறணும். ஆனால் வச்சா அதுக்கப்புறம் இல்லைன்னா அல்ல. அப்புறம் தாங்குற எழுத்து இருக்குது, அது கீழே கூட இருக்குது, அல்ல தீ. ஒரு யாய் இருக்குது, அதுக்கு சுக்குன் இருக்குது, அல்ல தீ அல்ல தீ. நீங்கள் அல்ல தீ சொல்லாமல் முதல் வார்த்தையோட சேர்த்து ஒரு மூச்சில் சொன்னால் மூக்கத துல்ல தீ, மூக்கதா அல்ல தீ அல்லது மூக்கத துல்லத்தி. ரெண்டு வார்த்தையும் ஒன்றா கண்டினியூ பண்ணிங்கன்னு சொன்னால் அது துல்லத்தின்னு வந்துடும். அதுக்கப்புறம் தாங்குற எழுத்து இருக்குது, அந்த தாவுக்கு என்ன இருக்குது, மேலே அகரக்குறிட்டு இருக்கா, தானா. அதுக்கப்புறம் துவா இருக்குது. இந்த துவாங்கிற எழுத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டால் அகரக்குழி இருக்குது, ப்ளஸ்ஸு சத்தும் இருக்குது, இத்தன்னாவும் இருக்குது. தத்தான்னு வந்துடுது. அது லாம் இருக்குது, கீழே கூட்டிருக்கு, தத்தலி. அதுக்கப்புறம் ஐன் இருக்குது, அதுக்கு உகரக்குறி தத்தலி ஓ அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் ஐன் இருக்குது, ஆனா. லாம் இருக்குது, லானா, அலா. அதுக்கப்புறம் அந்த ஏக்கு ஒன்றும் இல்லை, அப்புறம் அலிஃபுக்கு ஒன்றும் இல்லை, லாமுக்கு சுக்குன் இருக்குது, சுக்குனில் வாசிக்க முடியாது. அந்த இல்லங்கிட்டு தள்ளி விட்ருங்க, அலல் ஆ லா. அந்த இல்லங்கிட்டு சேர்த்துக்கிறங்க, அலல். ஏன் அங்கே சேர்க்குறோம் என்று கேட்டால் இல்லை கொண்டு வாசிக்க முடியாது ஒரு வார்த்தையை, அதனால் அந்த இல்லு அங்கிட்டு சேர்த்து விட்ற வேண்டியதான், அலல். அப்புறம் என்ன இருக்குது, அலிஃப் இருக்குது, மேலே கூட்டிருக்கு, ஆனா. அதுக்கப்புறம் ஃபா இருக்குது, சுக்குன் இருக்குது, அஃபு. ஆனால் இஃபன்னா அஃபு. அதுக்கப்புறம் ஒரு ஹம்சா கீழே போட்டிருக்காங்க, கீழே அந்த ஃபைலே சேர்த்துக்கு இன்னொரு சுழி போட்டும் போடுவாங்க, ஒரு சுழி மாதிரி இல்லாமல் சும்மாவும் போடுவாங்க. அப்படி ஹம்சா போட்டு கீழே கூடு போட்டால் அஃப் இ, அஃப் இ. அதுக்கப்புறம் தால் இருக்குது, மேலே கூட்டிருக்கு, அஃப் இ த. அதுக்கப்புறம் தா இருக்குது, கீழே கூட்டிருக்கு, அஃப் இ த தீ, அலல் அஃப் இ த தீ. அஃப் இ த தீன்னு எப்போ சொல்லணும், அடுத்த வசனத்தோடு சேர்த்து ஒரே மூச்சில் படித்தா தான். அதை முடிச்சுட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அஃப் இதா, அஃப் இதா அப்படி முடிச்சுட்டு அப்புறம் அலிஃப் இருக்குது, கீழே கூட்டிருக்கு, ஈனா. நூன் இருக்கிறது, மேலே கூடு இருக்குது, இன. அந்த நூனில் சத்து வேறு இருக்குது, இன்ன.
ஹா இருக்குது மேலே போட்டிருக்கு இன்னஹ, அந்த ஹாவுக்கு அலிஃப் வேறு போட்டிருக்காங்க இன்னஹா, இன்னஹா. அதுக்கப்புறம் ஐன் இருக்குது மேலே கூட ஆனா, லாம் இருக்குது மேலே கூட லானா அல, அப்புறம் யா இருக்குது அதில் சுக்குன் இருக்குது அலை, அப்புறம் ஹா இருக்குது கீழே கூட இருக்குது அலைஹி, அதுக்கப்புறம் மீம் இருக்குது சுக்குன் இருக்குது அலைஹிம், இன்னஹா அலைஹிம். இப்போ பாருங்கள் அந்த இம்முக்கு அப்புறம் இன்னொரு மீம் வந்துச்சு பாருங்கள். அந்த மீமுங்கிட்ட வந்ததுனால என்ன செய்கிறாங்க, அந்த மீமை விட்டுரு, ஒரு மீம் விட்டுவிடு. அப்படி காட்டுறதுக்கு இந்த மீமில் ஒரு சத்து போட்டிருப்பாங்க அலைஹிம் என்று. இந்த மீம் முதல் மீம் இல்லைன்னு வச்சுக்கிறங்க, ரெண்டாவது மீம் இருக்குன்னு வச்சுக்கிறங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இம்மன்னு அங்கிட்டு போயிடும் அலைஹிம். மூலேருந்து ஆரம்பிக்கு. இப்போ மீமுக்கு மேலே என்ன இருக்குது, உகரம் இருக்குது மூ, அதுக்கப்புறம் வாவு இருக்குது அதில் சுக்குன் இருக்குது மூ, அதில் வாவு மேலே கூட ஹம்சா போட்டிருக்காங்க மூண்டு படிக்கணும். வாவு போட்டால் மூண்டு படிக்கணும், வாவுக்கு மேலே ஹம்சா போட்டாங்கன்னு சொன்னால் மூண்டு அக்கண்ணா படிக்கிறோம்ல மூண்டு படிக்கணும். அப்புறம் சாது இருக்குது மேலே போட்டிருக்கு மூசா, அதுக்கப்புறம் தால் இருக்குது மேலே போட்டு மூசத, அதுக்கப்புறம் தாய் இருக்குது அதில் ரெட்டை பேச இருக்குது, ரெண்டு ஊரம் இருக்குது மூசத துன். ஆனால் அதோடு நிப்பாட்டிக்கிட்டோம்னா மூசதா. அதுக்கப்புறம் ஃபாங்கிற எழுத்துருக்கு கீழே போட்டிருக்கு ஃபி, ஏக்கி சுக்கூன் போட்டிருக்காங்க ஃபீ, இது ஃபீ என்ன. அதுக்கப்புறம் ஐன் இருக்குது மேலே போட்டிருக்கு ஆனா, மீம் இருக்குது மேலே போட்டிருக்கு மானா அம, தால் இருக்குது கீழே ரெண்டு கோடு போட்டிருக்கா அமதின். இந்த அமதின் என்று சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, அடுத்த மீம் வந்துருச்சுன்னு பாருங்கள். இன்னுக்கு அப்புறம் மீம் வந்துருச்சு பார்த்திங்கன்னா அடுத்த எழுத்தில் அமதின் என்று இல்லை இன்னு வருது, அடுத்த சொல்லு மீமில் ஆரம்பிக்குது. அந்த மீமில் சத்து வேறு போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த சத்தை வச்சு என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த இன்னை காலி பண்ணிடணும், இந்த இம்மை அங்கிட்டு சேர்த்திடணும். அமதிம், அமதின் கிடையாது. எப்படி படிக்கணும், அமதிம், அமதிம். அந்த இம் இருக்குல்ல சத்து உள்ள இம்மு, சத்து உள்ள இம்மை அங்கிட்டு தள்ளி விட்ருங்க, அந்த இன்னை காலி மூத்தாக்கி விடுங்க அமதிம். அதுக்கப்புறம் மீம் இருக்குது அது உகரம் இருக்குது மூணா, அதுக்கப்புறம் மீமுக்கு மேலே கோடு இருக்குது மானா மூம, அதுக்கப்புறம் தால் இருக்குது மேலே கோடு தானா மூமத. அந்த தாளுக்கு வந்து அழுத்துற குறியீடு இருக்கிறது முமத்த, இத்தன்னா தானா முமத்த. அதுக்கப்புறம் தாள் இருக்குது மேலே குறியீடு முமத்தத, அதுக்கப்புறம் தாய் இருக்குது கீழே ரெண்டு கோடு முமத்தத தின், ஃபி அமதின், ஃபி அமதின் இல்லை ஃபி அமதிம் முமத்தத தின். அப்படி முடிக்க முடியாது, முடிக்கும்போது முமத்ததா ஃபி அமதின் முமத்த, ஃபி அமத் தனித்தனியாக சொன்னீங்கன்னா ஃபி அமதின் முமத்ததா. உன்னை கோத்து சொன்னால் ஃபி அமதிம், திம் என்று இம்மு போட்டு ஃபி அமதிம் முமத்ததா என்று படிக்கணும். இதில் கொஞ்சம் ஒரு நெருடல் மாதிரி ஒரு ட்ரை மாதிரி உங்களுக்கு இருந்தால் கூட இதே மாதிரி 2-3 இடத்துல வரும்ல, பழகிக்கிறோம். ஸ்டார்டிங்கில் சில விஷயம் முதல் தடவை சொல்லும்போது என்ன இது இப்படி வருது, இப்போ இப்படி கோர்க்குறேன்னு ஒரு டவுட் வந்தால் கூட குழம்பு தேவையில்லை. இதே மாதிரி ஒரு 5-6 இடம் வந்தோன்னு என்ன செஞ்சிடறேன், உங்களுடைய தாய்மொழி மாதிரி பழகிக்கிறோம். இதுதான் அந்த ஹுமஸாவுடைய சூறா பார்த்துட்டோம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையது அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீத் சகோதரர்கள், தொண்டி தௌஹீத் பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துஆ செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ஈசிஆர் ரோடு, அதிராம்பட்டினம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசித், ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹீத் பேரவை. UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மண்ணடி, மூன்மார்ட் அருகில், மண்ணடி, சென்னை 1. இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 1 திருச்சியில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு. இன்னும் 7 மாதங்களே உள்ளன. மூட நம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை, SP பட்டினம். தொண்டியிலிருந்து தினசரி சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ் 2, மேலப்பள்ளி வாசல் வளாகம், ECR மெயின் ரோடு, தொண்டி. இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹீத் பேரவைகள், NTF. بسم الله الرحمن الرحيم. سورة الهمزة. ويل لكل همزة لمزة. ويل لكل همزة لمزة. ويل لكل همزة لمزة. الذي جمع مالا وعدده. الذي جمع مالا وعدده. الذي جمع مالا وعدده. الذي جمع مالا وعدده. يحسب أن ماله أخلده. يحسب أن ماله أخلده. يحسب أن ماله أخلده. يحسب أن ماله أخلده. كلا لينبذن في الحطمة. كلا لينبذن في الحطمة. كلا لينبذن في الحطمة. كلا لينبذن في الحطمة. وما أدراك ما الحطمة. وما أدراك ما الحطمة. وما أدراك ما الحطمة. وما أدراك ما الحطمة. نار الله الموقدة. نار الله الموقدة. نار الله الموقدة. نار الله الموقدة. التي تطلع على الأفئدة. التي تطلع على الأفئدة. التي تطلع على الأفئدة. التي تطلع على الأفئدة. إنها عليهم مؤصدة. إنها عليهم مؤصدة. إنها عليهم مؤصدة. إنها عليهم مؤصدة.
موصدة في عمد ممددة في عمد ممددة ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم موصدة في